நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? வளர்பிறை பிரதோஷம் மற்றும் சுப முகூர்த்தம். யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும். இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். உறவினர்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும். ரிஷபராசி அன்பர்களே, எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் சாதகமாக செயல்படுவார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மறைமுகமாக விமர்சனங்கள் தோன்றி மறையும். கணிதம் சார்ந்த தொழில்களில் கவனம் வேண்டும். விவாதங்களில் நிதானத்துடன் இருக்கவும். வரவுகள் இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் இருக்கும். கடகராசி அன்பர்களே, நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். பணிகளில் சில மாற்றமான சூழல் உண்டாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். நெருக்கமானவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, புத்திரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் பிறக்கும். நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பம் குறையும். தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பயணம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். இயற்கை மருத்துவம் சார்ந்த தேடல் உண்டாகும். விருச்சக ராசி அன்பர்களே, பிள்ளைகளின் திறமைகளை அறிவீர்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கடினமான செயல்களை கூட எளிதில் செய்து முடிப்பீர்கள். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். தனுசு ராசி அன்பர்களே, சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வாக்குறுதி அளிப்பதை தவிர்க்கவும். பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சுப முயற்சிகளில் அனுகூல பலன்கள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் நன்மதிப்பு ஏற்படும். புதுவிதமான ஆடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளால் ஒத்துழைப்பான சூழ்நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கும்பராசி அன்பர்களே, சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும். செயல்பாடுகளில் அலட்சிய போக்கின்றி செயல்படுவது மேன்மையை ஏற்படுத்தும். கடன் செயல்களில் பொறுமை வேண்டும். மீன ராசி அன்பர்களே, மனம் திறந்து பேசுவதன் மூலம் தெளிவு ஏற்படும். மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும். கடினமான சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் உண்டாகும்.